அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து பங்கு சந்தைகள் எப்படி இருந்தது, இப்போ கம்மிங் வீக் 4th வீக் அதாவது மே கடைசி வாரம் வந்து எந்த மாதிரி வந்து இருக்கும், அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், எம்சிஎக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட 2.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எதனால கொடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிஐக்கு வந்து எப்படி இந்த வருமானம் வருது கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஆர்பிஐ வந்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வெளியே விடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற பேங்க்ஸுக்கு, பிரைவேட் பேங்க்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வெளியே விடுவாங்க. அதில் ஒரு வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கீழே கண்ட்ரோல்ல இருக்கிற சில பேங்க்ஸ் வந்து தப்பு பண்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி மாதிரி போடுவாங்க. பெனால்ட்டி, ஃபைன் அந்த மாதிரி போடுவாங்க. அதன் மூலியமா வந்து ஒரு வருமானம் வரும். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா 2-3 வீடியோ ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்பிஐயோட என்ன சொல்றதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணி ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வெளியே விட்டு ஒரு வருமானத்தை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருமானத்துல அவங்க செலவு போக மீதி இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வருமானத்துல அவங்க செலவு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூர்த்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து 2.67 lakhs crore தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா 2.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எதனாலங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெட்ரோல் அண்ட் டீசல் ஆயில் தட்டுப்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பெட்ரோலோட ப்ரைஸும் வந்து ஹைக் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் டைம் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக 2.87 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து நல்ல விஷயமா, இது வந்து பாசிட்டிவ் நியூஸா நெகட்டிவ் நியூஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸ் தான். இந்த மாதிரி டைம்ல கொடுத்துருக்கிறதுங்கிறது பாசிட்டிவ் நியூஸ் தான். சரி, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்னா கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஆர்பிஐங்கிறது வருஷம் வந்து அவங்களோட செலவு போக மீதி இருக்கிற பணத்தை வந்து கவர்மெண்ட் செலவுக்காக கொடுத்துட்டு தான் போகணும். பட் இந்த நியூஸ் டைம்ல இந்த நியூஸ் வந்திருக்கனால இது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் யுஎஸ் செக்ரட்டரி ரூபியோ அப்படிங்கிறவர் வந்து இந்தியா வந்து விசிட் பண்ண வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பேசிட்டு எல்லாம் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே பேசி முடிச்சுட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துல $500 பில்லியன் வந்து இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்தியா யூஎஸ் டீல வந்து ஸ்ட்ராங் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸை வந்து நாம வந்து பார்த்துக்கலாம். பட் இந்தியா பர்ச்சேஸ் பண்ணி தான் டாலருக்கு அகேன்ஸ்டா இந்தியன் ருப்பி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 95.68 97 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ அது வந்து வேற விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் மூலயமா இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வந்துடலாம். எப்பவுமே போல ட்ரம்ப் அப்புறம் ஈரான் இந்த வார் நியூஸ் வந்து எப்படிதான் போயிட்டு இருக்கு, சரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி பேசலாம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நல்ல விதமா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சைட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் நாங்க உட்காந்து பேசுறப்ப இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா தாராளமா வந்து இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து இவரோட கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் ஈரான் வந்து மறுத்திருக்கிறாங்க. அது எப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ணுவீங்க நாங்க சொல்லாம அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைடு வந்து பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். ஓகேங்களா? இதன் மூலயமா என்னங்க நடக்கும் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து சப்ளை நடக்கும். அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டு, அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஓவராலா நமக்கு வந்து இந்தியன் நியூஸ்ல 2 நியூஸுமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஈரான் அண்ட் யுஎஸ் வார் நியூஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து போர் நிறுத்தம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த எப்பவுமே ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுவாரு. நாங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு அவகாசம் கொடுக்குறோம், அதுக்குள்ளார இது நடக்கலைன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லயே சேர்த்து இதையும் ஆட் பண்ணி விடுவாரு. பட் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கல. இது வந்து கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிரும். ஈரான் யுஎஸ் டீல் வந்து
கூடிய சீக்கிரம் வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓவராலா நமக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தான் இது வரைக்கும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, ஏன்னா ட்ரம்பை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இது வரைக்கும் கிடைச்சதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பேசிக் நியூஸ் வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் குளோபல் நியூஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட கன்ஃபர்மேஷன் வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? ஏன்னா அபிஷியலா வந்து இன்னும் எதுவுமே வரல. இப்போதைக்கு வந்து ட்ரம்ப் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஈரான் சைட்ல வந்து அபிஷியலா வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பாசிட்டிவ் நியூஸா சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிட்டிவ் நியூஸ் மூலயமா ஒரு கேப் அப் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேப் அப் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா இப்போ இந்த பேட்டர்னை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆக போகுது, கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணா, அதாவது 23,840 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஓப்பனிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு புல்லிஷ் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 24,486. ஓகே, இப்போ இது வரைக்கும் கிடைச்ச பாசிட்டிவ் நியூஸ் படி ஒரு கேப் அப் விழுந்தா இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைங்க இப்போ நைட்டே ட்ரம்ப் மறுபடியும் வந்து நாங்கள் மிலிட்ரி அனுப்புவோம், வேற வழி இல்லை, இன்னும் தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆனா கூட இந்த இடம் வந்து பேரலல் சேனலை வந்து கிரியேட் ஆயிடும். மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா 23,319 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கம்மிங் வீக்ல. ஸோ ஓவராலா நமக்கு நெக்ஸ்ட் வீக்கோட பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 23,840, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,486, சப்போர்ட்ங்கிறது 23,390. ஓகேங்களா? ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் நிஃப்டியில மட்டும்தான் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லயும் சேம் டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதோட நெக்லைன் வந்து 54,409 பேங்க் நிஃப்டியோட நெக்லைன், ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,345. இப்போ மண்டே ஓப்பனிங் வந்து 54,409க்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் மேபி ஒரு 56,345 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிறப்ப 52,874.50 நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் டபிள்யூ பேட்டர்ன் தான். பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 75,957, சப்போர்ட்டுங்கிறது 74,170, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 78,405. ஸோ நமக்கு ஓப்பனிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது நெக்லைனுக்கு நான் இந்த பிளாக் கலர் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதை தான் அந்த பேட்டர்னோட நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் மேலே வச்சது அப்படின்னா நமக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து இன்ட்ரா டே ட்ரேடிங்க்கு கிடையாது, அதாவது இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் என்னங்க நடக்கும், அதான் சொல்லிட்டாங்களே சைட் ஆஃப் ஃபார்மஸை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார் நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வார் பெரும்பாலுமே வந்து ஆயிலை பேஸ் பண்ணி தான் இந்த வார் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வரப்ப கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ மிட் நைட் யூஎஸ் ஆயில், அதாவது WTI, பிரெண்ட் க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு $3 இல்லை $4 வந்து நெகட்டிவ்ல மண்டே வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படி ஓப்பன் ஆனது அப்படின்னா கண்டினியூஸா கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப க்ரூட் ஆயிலோட என்ன சொல்றது அப்படின்னா க்ரூட் ஆயிலோட லாஸ்ட் ஃப்ரைடேவோட க்ளோசிங் வந்து 9,168, லோவை பிரேக் அவுட் பண்ணா கொஞ்சம் செல்லிங் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி ஒரு வீக்லி சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 7,545, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 10,448 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி எந்த இடம் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து 11,000 இல்லை 11,500 எல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போன வாரம் பார்த்துருந்தோம். பட் அதை வந்து பிரேக் அவுட் பண்ண விடலை. ஏன்னா அமெரிக்கா பொருளாதாரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால எப்பெல்லாம் இந்த இடத்துல வருதோ அப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அதே தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ 9,167 இல்லை லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்றப்ப 7,545 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்ப அப்படின்னா அடுத்தடுத்து இந்த அதாவது ஈரான் யூஎஸ் டீல் இருக்கு பாத்தீங்களா, அடுத்தடுத்து நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸா வந்துட்டே இருக்கும். இல்லை நாங்க வந்து கொஞ்சம் இதுக்கு ஓகேங்கிறோம், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து இந்த லிமிட்டுக்கு ஓப்பன் பண்றதுக்கு நாங்க ஓகேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்து வந்து அப்புறம் ட்ரம்ப் வந்து சரிங்கன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி சுமூகமாவே போயிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ரூட் ஆயில் வந்து டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மற்றபடி நடுவில் ஏதாவது சொதப்பினாதான் கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸும் அதே மாதிரி தான்.
ஸோ சேம் சப்ளை தான் கிரியேட் ஆகும். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இதுக்கு வந்து அதாவது கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் செல் சைட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நியூஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை தான். ஸோ அடுத்தது ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் டிரா பண்ணல. மேபி நமக்கு சப்போர்ட் வேணும்னா மட்டும் நம்ம டிரா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து 235. மற்றபடி லோவா பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் பார்க்கலாங்க. இப்போ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாரெக்ஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளக்சுவேஷனாக தான் இருக்கே தவிர ஒரு பை சைடோ செல் சைடெல்லாம் போகல. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எப்போ இருந்து அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 26 இருந்து $4400 $4775 தான் நமக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது $4400, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது $4772. இப்போ கோல்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,55,516, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,64,475. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்லாம் சென்டர்ல இருக்கு. மற்றபடி இந்த மாதிரி நியூஸஸுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட முடியாது. இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்றது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சில்வர்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் ஆல்ரெடி நமக்கு வந்து பை சைட் பிரேக் அவுட் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம அடிக்கடி சொன்னதான் 70ல இருந்து கிட்டத்தட்ட 90 வரைக்கும் போயிருக்கு. ஸோ மறுபடியும் 63.90 வந்தால் அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட டார்கெட் வந்து 92.100. நெக்ஸ்ட் வந்து சில்வரோட ஃபியூச்சர்ஸ் ரேட் பார்க்கலாம். இப்போ சில்வரோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் 2,61,489 சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 3,04,342. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா MCXக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இப்போ ஃப்ரைடே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23.62 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ இதோட கேண்டில்ஸ் நம்ம பார்த்தா கூட தொடர்ந்து நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறத கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ADR வேல்யூஸ். இப்போ ADR வேல்யூஸ்ல டாப்ல இருக்கிறது இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 4.89% வந்து வீக்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இந்த வாரம். ஸோ கம்மிங் வீக்லியும் இந்த ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ HDFC பேங்க், விப்ரோ, ICICI பேங்க், அதாவது ICICI பேங்க்கும் ரிலையன்ஸ் கூட பரவாயில்ல, ICICI பேங்க் மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்க தவிர ADR வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸுமே அங்க இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். விப்ரோ, HDFC. ஓகேங்களா, இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐடி செக்டார் தான் டாப்ல இருக்கு இந்த வாரம். ஐடி செக்டார் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மற்ற எந்த செக்டார்லையும் பெரிய அளவில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரல. நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஐடி செக்டார்ல மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து நடந்திருக்கு. ஏன் உள்ளார வரலன்னா தலைவருங்க வித்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. FIS வந்து என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உலகத்துல எங்க அழிஞ்சாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்ப கிட்டத்தட்ட அதாவது இந்த வாரம் மட்டும் இந்த இடத்துல ஒரு 4.5, 2, 6, 6.5 ஒரு 8 ஒரு 2 10 கிட்டத்தட்ட 10,500 கோடி ரூபாய்க்கு வந்து செல்லிங்ல தான் இருக்கிறாங்க. வெறும் மண்டே மட்டும் ஒரு 2,800 கோடி ரூபா வந்து பையிங்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த நியூஸ், இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து அவங்க காதல விழுந்து ஏதாவது வாங்குறாங்களா அப்படின்னு. இவங்க வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா USD கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ RBI வேற 2.87 லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஸோ அதன் மூலியமா கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னா மறுபடியுமே வந்து கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியா விக்ஸ் வந்து 17.8. ஸோ இது வந்து நியூட்ரலா தாங்க இருக்கு, ஒரு ஃபியராகவும் இல்லை, ஒரு கிரீடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபியரா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை ஒரு நியூட்ரல் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ 1 வீக் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 1 வீக் நமக்கு ரெட்டில் தான் இருக்கு. பட் பெரிய அளவில் மேலேயும் இறங்கல, கீழே இறங்கல. ஓகேங்களா, ஸோ இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் க்ளோசிங். USD INR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்குக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா 97, 96.96 எல்லாம் போயிட்டு அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருக்கு. இன்னொரு 2 பாயிண்ட் இறங்கினா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ ஓவராலா இப்போ இருக்கிற கண்டிஷன் படி ஒரு புல்லிஷ் மோடு காட்டுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நமக்கு நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு W பாட்டம் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மிங் வீக்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நெக்லைனுங்கிறது ஒன்றுமே கிடையாது.
ஒரு W கிரியேட் ஆகிற இடத்துல நம்ம டிரா பண்றது தான் நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணா ஒரு புல்லிஷ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.